ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவனார் சத்சங்கம் மிக அற்புதமாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 9ஆம் தந்திரத்திலே ஒளிவகை என்பது பற்றி இன்றைய தினம் நான் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் புட்டியிருக்கிறது. ஒளி என்று இங்கே குறிப்பிடப்பெறுவது விளக்கம் என்கிற அந்த பொருளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒளி என்று சொல்லுகிற ஒரு செய்தி கண் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ நமக்கு காது என்கிற ஒரு பொறி இருக்குமானால் அதற்கும் ஒலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒலிக்குத்தான் அதுக்கு சம்பந்தம் உடையது. அதே போல நா என்று எடுத்துக்கொண்டால் நாவிற்கு சுவை என்கிற அந்த உணர்வு மட்டும்தான் சம்பந்தம் உடையது. அதுபோல இந்த ஒளி என்று சொல்லுகிற பொழுது அதை ஒரு கண்ணுக்கு அந்த பொறிக்கு உரிய ஒரு உணர்வாக அதனை சொல்லுவது பொது பொருளாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த பொருளினுடைய தன்மை என்ன என்று நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் முதல்ல சொன்னது போல ஒளி என்பதற்கு விளக்கம் என்பது தான் அதனுடைய நுட்ப பொருளாக இருக்கும். இப்போ அந்த ஒளி என்பது இல்லாத பொழுது நமக்கு அந்த விளக்கம் இன்மை நம்மை சூழ்ந்திருந்தது. ஒளி வந்த பொழுதோ நமக்கு அந்த விளக்கமானது நமக்கு கிடைத்தது என்று சொல்லுவது போல. அதனால தான் விளக்குவதனாலே தான் அதற்கு விளக்குன்னே பெயர். விளக்கு என்கிற பெயர் எதற்காக என்றால் விளக்குகின்ற அந்த உபகாரத்தை அது செய்வதனாலே, அந்த தொழிலை அது செய்வதனாலே அது விளக்கு என்று சொல்லப்பெற்றது. ஆகையினாலே இங்கே ஒளி வகை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இப்பொழுது பிரணவ சமாதி அல்லது பிரணவ யோகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிரணவ யோகம் அல்லது பிரணவ சமாதி என்று சொல்லக்கூடியதில் நாம் இந்த ஆற்றலானது, பிரணவ ஆற்றலானது நம்முடைய உடம்பின் கண் எவ்வாறு பல்வேறு கூறுகளாக இருந்து பிரணவ கலைகளாக இருந்து இயக்குகின்றன என்று நாம் பார்க்கிறோம். உடம்பை பல்வேறு கூறுகளாக பிரித்து பார்த்தல் என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு உடன்பாடான ஒரு கருத்தாக விளங்குகிறது. அதாவது உடம்பை முழுமையாக உடம்பு என்று பார்ப்பது ஒன்று, உடம்பை தத்துவ கூட்டங்களினுடைய ஒரு நிலையாக பார்ப்பது என்பது ஒன்று, தத்துவ கூட்டங்களையே பிரித்து தத்துவ கூட்டங்கள் எவ்வாறு இணைந்திருக்கின்றன என்கிற அந்த முறையிலே பார்க்கின்ற என்பது ஒன்று.
இந்த தத்துவ கூட்டங்கள் இவ்வாறு சடக்கூட்டங்கள் இருப்பதை எவ்வாறு இயக்கப்பெறுகின்றன, இவற்றுக்கு எவ்வாறு இயக்க ஒரு நிலை கிடைக்கின்றது, எவ்வாறு இவை இயக்கத்திலிருந்து விடுபடுகின்றன என்கிற அந்த செயல்களை எல்லாம் இந்த பிரணவம் என்கிற ஆற்றலே செய்து முடிப்பதாகவும் அதனுடைய கூறுகளாகவும் நாம் வைத்து பார்க்கிறோம். அதனால தான் பிரணவத்தினுடைய கூறுகளாக அகர உகர மகரம் என்று சொல்லப்படுவதும் விந்து நாதம் என்று சொல்லப்படுவதுமாக 5 கூறுகளாக அவற்றை பார்த்து, பிறகு விந்து என்று சொல்லக்கூடியதை தூல விந்து, சூக்கும விந்து, அதிசூக்கும விந்து, நாதம் என்பதை இது தூல நாதம், அதிசூக்கும நாதம், சூக்கும நாதம் என்றெல்லாம் அதனையும் பிரித்தல். பிறகு உண்மன கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கலைகள் இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த நிலைகளிலையும் பார்ப்பது உண்டு. அதாவது உங்களுக்கு அது எவ்வாறு அந்த கலைகளை நாம் பிரித்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் வேறுபாடு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரே பிரணவம் தான், பிரணவத்தினுடைய ஆற்றல் ஒன்று தான். அந்த ஆற்றல் தொடங்குவதற்கு அதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும், நிலை நிறுத்துவதற்கும் அதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும், ஒடுக்குவதற்கும் ஆற்றல் இருக்கணும். ஆற்றல் என்பது வெறும் இயக்கத்திற்கு மட்டுமல்ல. அதாவது இப்பொழுது ஒரு வாகனத்தை நான் இயக்குகிறேன் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால், இயக்குகிற ஆற்றல் என்பது எப்பொழுது அதை தொடக்குவது, எப்பொழுது அதை நிறுத்துவது என்கிற ஆற்றலும் என்கிட்ட இருக்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். ஒரு 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 வாகனத்தை தொடங்குகிறேன், தொடங்குவதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் அது எப்படி நிறுத்துறது, எப்படி அதை நிலைபெறுத்துவது தெரியாதுன்னு சொன்னால் அது சரியா. ஒரு ஆற்றலினுடைய பகுதி தொடங்குவதும் நிலை நிறுத்துவதும் ஒடுக்குவதுமாக, எப்போ வேணாமோ அப்போ ஒடுக்கிடணும், அந்த ஆற்றல் இருக்கணும். அப்படி அந்த பிரணவத்தினுடைய 3 கூறாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது யார் என்று அந்த பிரணவ ஆற்றலை தனது கட்டுப்பாட்டான சக்தியாக வைத்து கொண்டுதான் ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாயினாரு. முதல்ல சாமி அங்கே சொல்லுகிற பொழுது ஓரெழுத்தாலே அசபா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாய், ஓரெழுத்தாலே இசைந்தங்கு இருவராய் அப்படின்னு சொன்னார். ஓரெழுத்தாக இருந்தவர் தான் ஈரெழுத்தாக அகரமும் உகரமுமாக சிவசக்தியாக மாறினார். அதான் அந்த சிவசக்தி தான் 8 2 அறியாத என்னை பற்றி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று சாமின்னு சொல்றாங்க வாதவூரர். ஆகவே இந்த பிரணவம் தான் அடிப்படை ஆற்றல். பிரணவத்தை எல்லாரும் அவங்களுடைய ஒரு ஆற்றலாக சக்தியாக எல்லாருமே கிளைம் பண்ணுவாங்க. ஓம்ங்கிற மந்திரம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த மந்திரமாக விளங்குகிறது. அதுதான் இந்த ஓம் என்கிற மந்திரத்தினுடைய ஆற்றல், அதனுடைய ஆற்றல் அதனை நிறுத்துவது, செலுத்துவது, ஒடுக்குவது என்று சொல்லக்கூடிய பல்வேறு அந்த நிலைகளிலே அந்த ஆற்றலை கையாளுகின்ற ஒரு மிகப்பெரிய திறம் சிவத்திடம் உண்டு என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த ஒளி வகை என்று சொல்லுவது, அந்த ஒளிகள் என்பதே பிரணவத்தினுடைய கலைகள், பிரணவத்தினுடைய கலைகள் அல்லது ஆற்றல்கள். சரி, இந்த ஆற்றல்கள் ஒரு புறமாக இருக்க, இவற்றை விளக்கமாக பார்க்கிற பொழுது, ஒளி வகைகள் என்கிற பொழுது விளக்கத்தின் வகைகள் என்று பார்க்கிற பொழுது சைவ சித்தாந்தத்திலே ஒரு அடிப்படையான கொள்கை திரிபுடிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உண்டு. அதாவது எந்த காட்சியுமே 3 பகுதிகளை உடையது. இது நாம் பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதை சொல்லுகிற பொழுது அதனை ஞேயம் என்றும் ஞாதுரும் என்றும் ஞானம் என்றும் அதனை நாம் அந்த தலைப்பில் கூட பார்த்துருக்கிறோம். ஞேயம், ஞாதுரு, ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளிலே இந்த காட்சியானது நிகழ்கிறது என்று சொல்லுகிற பொழுது, ஞானம், ஞாதுரு, ஞேயம் என்று சொல்லுகிற அந்த ஒரு அமைப்பை இப்பொழுது இந்த ஒளி வகையில வேறு விதமாக கையாளுகிறார். இது சொல்லப்போனால் இதுதான் நுட்பம் என்று அதனை பேசுகிறார். சரி,
இதனுடைய முடிந்த முடிவாக அவர் சொல்ல வருவது, இந்த முதல் பாடல்ல அவர் சொல்ல வருகிற ஒரு மிகப்பெரிய கருத்து என்னன்னா, அந்த கருத்தை விளக்குவதற்குத்தான் இந்த பாடலையும் தந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கருத்து, இந்த ஒரு வகையால் அன்றி ஆன்மா ஈசனை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு வகையை சொல்லுகிறார், ஒரு வழியை சொல்லுகிறார். இந்த ஒரு வழியை தவிர வேறு வழியே கிடையாது அதை தெரிந்து கொள்வதற்கு என்று அதை நிறுவுகிறார். சரி, இப்போ அவர் நிறுவுகிற கொள்கை என்ன என்று கேட்டால், உயிர் ஈசனை அறிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை எப்பொழுது சாத்தியமாகிறது என்று சொல்லுகிற பொழுது அதற்கு விளக்கமாக இந்த பாடலை அவர் அமைக்கின்றார். இந்த பாடலை அதற்கு இந்த திரிபுடிகத்தை தான் எடுத்துக்கிட்டார். அவருக்கு அடிப்படையாக இந்த விளக்கம்தான் அவருக்கு விளக்கமாக இப்பொழுது கையாளுகிறார். அதைத்தான் ஒளி வகை என்று குறிப்பிடுகின்றார். இப்போ ஒளி வகை என்று சொல்லுவதற்கு முன்பாக இந்த திரிபுடிகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல காட்சி. சரி, அடுத்தது அந்த காட்சியை எப்படி சொல்லலாம்னா, அது காணப்படுகின்ற ஒரு பொருளாக சொல்லுகலாம். காணப்படுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம் காட்சிங்கிறது. இரண்டாவது ஒரு பொருள், அது என்னன்னா, அதுதான் காண்கின்ற பொருள். உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை காணுதல் என்பதை வைத்துக்கொண்டு பார்ப்பதினாலே, காணுதல் என்பது புறக்கண்களால் மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தாலே இது நன்கு விளங்கும் என்பதனாலே அதனை காணுதல் என்று வைத்து அதனை இங்கே சொல்ல தொடங்குகிறார். சரி, காணப்படுகின்ற பொருள், காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள். காணுகின்ற பொருளும் காணப்படுகின்ற பொருளுக்கும் இடையே வேறு ஒரு பொருள் வேண்டப்படுகிறது. அதுதான் காணப்படுகின்ற பொருளை காணுகின்ற பொருளுக்கு காட்டுகின்ற பொருள். இதை கொஞ்சம் நாம எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னு பார்க்கிற பொழுது ரொம்ப சுலபமாக ஒரு உதாரணத்தை சொல்லிடலாம். ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை கண்ணொளியால் பார்க்கிறோம். இந்த கண்ணொளியால் பார்க்கறதுக்கு விளக்கு துணை செய்கிறது, அல்லது பகலவன் ஒளி துணை செய்கிறது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ சொல்லும்போது உங்களுக்கு இது டக்குன்னு இந்த உதாரணம் புரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த காணுதல்னு வச்சு ஆரம்பித்தார். இப்போ காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள், காணப்படுகின்ற பொருளை காணுகின்ற பொருள், காண்பதற்கு காட்டுகிற பொருள், காட்டுகின்ற பொருள். விளக்கு காட்டவில்லை என்றால் கண்ணொளி பொருளை காணாது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்று வருகிறது 11. ஆகையினாலே இப்ப இந்த மூன்றும், காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள். இந்த காட்டுகின்ற பொருளை எப்படி சொல்வார்கள்னா துணை செய்கின்ற பொருள்னு. நம்ம காட்டுகின்ற பொருள்னே நம்ம சொல்லுவோம். சரி, காணப்படுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள், காண்கின்ற பொருள், இந்த மூன்றும் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, காட்சி நிகழ மூன்றும் அத்துவிதமாக இருத்தல் வேண்டும். இல்லைன்னா நிகழாது. அத்துவிதம் என்பது பிரிப்பற்ற நிலை. பிரிப்பற்ற நிலையிலே இவை விளங்குவதினாலே இவற்றை நாம் மூன்றையும் காண்பதற்குரிய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரிப்பற்ற நிலையிலே இருக்கிற இவற்றை நாம் எவ்வாறு கண்டுகொண்டு இருக்கிறோம்? மூணுமே பிரிப்பற்ற நிலையில இருக்கு. ஆனா மூணுமே பிரிப்பற்ற நிலையில இருந்தாலும் கூட காட்சி எவ்வாறு நிகழ்கிறது? என்ன ஒரு மாதிரி குழப்பிட்டுன்னா, இப்ப திரும்பவும் வர ரொம்ப முக்கியமான இடம். நான் இப்ப இந்த விளக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
இந்த பாட்டு வேணும், இந்த பாட்டை முதல்ல சொல்லிடுறேன். ஒளியை அறியில் உருவும் ஒளியும், ஒளியும் அருவம் அறியில் அருவாம், ஒளியின் உருவம் அறியில் ஒளியே, ஒளியும் உருக உடன்கிருந்தானே. இப்போ இந்த பாட்டை பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுல்ல, ஒரே ஒளியா இருக்கே தவிர விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இருளாக தான் இருக்கு இல்லையா? பாட்டில் நிறைய ஒளி வருது, பாட்டில் ஒளி வருது, ஆனால் நமக்கு அதை புரிந்து கொள்வதில் இருள் தான் இருக்கிறது. என்ன அதில் என்ன தெரிந்து கொள்வதற்குத்தான் இவ்வளவு அந்த முன்னுரை அடியன் தருவதற்கு பிரயாசம் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதைத்தான் இதில் சொல்கிறார், அவ்வளோதான். இப்போ இதில் பாட்டில் சொல்லப்படுவது என்னன்னா, காணுகின்ற பொருள், காணப்படுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள், இந்த மூணு அத்துவிதமாக இருக்கு. இந்த மூணு பொருளுமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒன்று பிரித்தறிய முடியாதபடிக்கு பிரிப்பற்ற நிலையில் இவை விளங்குகின்றன. அப்படி ஒன்னே ஒன்று பிரித்தறிய முடியாதபடி பிரிப்பற்ற நிலையிலே இவை விளங்குகின்றன என்று சொல்லுகிற பொழுது என்ன நிகழ்கிறது என்று, பிரிப்பற்ற நிலையிலே இவை நிகழ்கிற பொழுது மூன்றையும் ஒரு சேர அறிதல் இயலாது. மூன்றையும் ஒரு சேர அறிதல் இயலாது. பிரிப்பற்ற நிலையிலே இருக்கின்ற இவற்றை அறிகின்ற பொழுது, ஒன்றை அறிகிற பொழுது மற்றவற்றை அறிய முடியாது. இது அந்த மாதிரியான அத்துவிதம். அதனாலதான் அதுக்கு அத்துவிதம்னு பேரு. இப்ப நாம பார்க்கிறோம், மூணு சேர்ந்து ஒரு பொருளா இருக்குது, அதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மூணு நமக்கு தெரியும், மூணு பொருளுமே இருக்கிறது தெரியுது. ஆனால் இது அப்படி அல்ல. இந்த ஒரு காட்சி நிகழ்கிற பொழுது காணப்படுகின்ற பொருளும் காட்டுகின்ற பொருளும் காணுகின்ற பொருளுமாக இருக்கக்கூடிய இந்த மூன்றும் இருக்க, இந்த மூன்றும் இருக்கக்கூடிய நிலை ஒரு விசித்திரமான நிலை. இதை புரிந்து கொண்டால்தான் அடிப்படையாக ஈசனுடைய தரிசனம் எவ்வாறு நிகழ்கிறதுன்னு புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அதை சொல்லுகிற பொழுதுதான் இந்த விளக்கத்தை நமக்கு தருகின்றார். இப்ப காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள், காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள், இந்த மூன்றையும் நாம இப்ப பார்க்கிற பொழுது, முதல்ல காணப்படுகின்ற பொருளை உணர்கிற பொழுது காணுகின்ற பொருளும் காட்டுகின்ற பொருளும் பார்ப்பதில்லை. இந்த பொருளை, எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் தான் காட்சிக்குரியதாக இருக்குமே தவிர, கண்டுகொண்டிருக்கக்கூடிய தன்னை பற்றிய உணர்வோ அல்லது அதை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒளியை பற்றிய உணர்வோ இருக்காது. இந்த இரண்டும் இல்லாமல் காணப்படுகின்ற பொருளை பற்றி மட்டும்தான் பிரஜை இருக்கும். காணப்படுகின்ற பொருளை பிரஜை இருக்கிற பொழுது, இப்ப நீங்க ஒரு படத்தை பார்க்கிறீர்கள், பார்க்கிற பொழுது அந்த படத்தை நீங்க உங்களுடைய செல்ஃபை ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க இருக்கிறத உணர்ந்துட்டே இருந்தீங்கன்னா படம் தெரியாது, படத்தில் என்ன நடக்குது தெரியாது. யூ மஸ்ட் ஃபர்கெட் யுவர் செல்ஃப். You will forget yourself. You will forget yourself. அதனால தான் சில பேர் சேர் விளிம்புக்கு வந்துடுவான் அப்படி படம் பார்க்கும்போது. நம்ம அதுக்கு வேற ஒரு காட்சி நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம இந்த காட்சியில் இருக்கிற பொழுது, இந்த காட்சியினுடைய அந்த தன்மையில் பார்க்கிறது நாம, இதை காட்டுவது ஒன்று என்றெல்லாம் பேதம் இல்லாமல் காணப்படுகின்ற பொருளிலேயே லயித்திருக்கிறது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, காணப்படுகின்ற பொருளிலே கருத்து இல்லாமல், காட்டுகின்ற பொருளிலும் கருத்து இல்லாமல், காணுகின்ற தன்னை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது அங்க என்ன ஓடுதுன்னே தெரியாது. எதோ ஓடிட்டு இருக்கும், கண்ணு பார்த்துட்டு இருக்கும், எதோ ஓடிட்டு இருக்கும். ஆனா இங்க நமக்கு நம்மை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு ஏதோ
வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்க, இருமுற மாதிரி இருக்க, என்னவும் பண்ணுது நமக்கு உடம்பு. நம்ம பற்றி நினைக்க ஆரம்பித்தோமா அங்கே என்ன போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே ஹீரோ வந்து ஹீரோயினோட போயிருப்பார். என்ன 2 பேரும் வேறு எங்கேயோ இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா போகிறாங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இது என்ன படத்தை விட்டார், இவர் தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தார். உதாரணத்துக்காக உங்களுக்கு இதை சொன்னால் ஈஸியாக புரியுமேன்னு சொன்னேன். நான் கோயிலை பற்றி சொன்னேன்னா அவ்வளோ ஈஸியாக புரியுமான்னு தெரில. இதை பற்றி சொன்னால் கொஞ்சம் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ காணப்படுகின்ற பொருளும் அந்த காணப்படுகின்ற பொருளை ஒருவர் காட்டுகின்றார், நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் பிரஜை இருந்தால் நிச்சயமா அந்த யூ cannot என்ஜாய் த சீன், யூ cannot என்ஜாய் த ஷோ. யூ ஆர் என்ஜாயிங். why you enjoy, how you enjoy, எப்படி இந்த என்ஜாய்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டா மித்த 2ஐயும் மறந்ததுனால. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் இஸ் இட் ட்ரூ, அது வேற கொஸ்டின். அது என்ஜாய்மெண்ட் உண்மையான என்ஜாய்மெண்ட்டா, அது இது ரிசல்ட் ஈல்டிங்கா, அதெல்லாம் வேற. ஆனா இப்ப அந்த அனுபவங்கிறது இப்ப எப்படி நிகழ்ந்தது 2ஐயும் விட்டு. இப்ப இன்னொரு உதாரணம் சொன்னேன். பார்க்குற படம் அந்த தன்னை பற்றியே நினச்சிட்டு பார்க்குற படத்தை பற்றி விட்டாச்சு. தன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தவொடனே படம் மறந்து போச்சு. அப்போ தன்னை நினைக்கிற பொழுது, காணுகின்ற பொருளை உணர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது காணப்படுகின்ற பொருளோ காட்டுகின்ற பொருளோ தெரியாது. இப்போ தேர்ட் ஆஸ்பெக்ட் பாருங்க, காணப்படுகின்ற பொருள் காணுகின்ற பொருள் 2ஐயும் விட்டுட்டு காட்டுகின்ற பொருள் மேலே ப்ரொஜெக்டர் எங்கே இருக்கும், இங்கேருந்து ப்ரொஜெக்டர் வருது, எந்த பக்கத்துலேருந்து லைட்டு வருது, எந்த பக்கத்துலேருந்து ஃபிலிம் போடுறோம் அப்படின்னு இப்படி திரும்பி அங்கே போச்சு காணப்படு. அந்த பொருளை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இது 2ம் போயிடும். இதை தான் இந்த பாட்டில் சொல்கிறேன். இது சொல்லும்போது புரியாது. இந்த சினிமா சொன்னோடனே சட்டுன்னு புரிஞ்சிருச்சு, தெளிவாகவே புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இது அடிப்படையாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இதில் என்ன சொல்கிறாருன்ட்டு, ஒளியை அறியில் குருவும் ஒளியும் ஒளியும். அப்போ முதல் வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும். அது வரைக்கும் முதல் வாக்கியம். அந்த முதல்ல இருக்கிற ஒளிங்கிறது காட்டும் ஒளி. முதல்ல இருக்கிற ஒளி காட்டும் ஒளி. காட்டுகின்ற ஒளியை அறிந்து கொண்டிருந்தால், ஒளியை காட்டுகின்ற ஒளியை அறிந்து கொண்டிருந்தால் உருவும், காணப்படுகின்ற பொருளும் ஒளியும் காணுகின்ற பொருளும் ஒளியும் மறைஞ்சு போகும். இந்த ஒளியுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒளிந்து கொள்ளும். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் சொன்னார் இல்லையா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று கொடிக்கவில சொன்னார்ல. அது மாதிரி உருவும் ஒளியும் ஒளியும். உருவும் ஒளியும்ங்கிறது இந்த முதல் ஒளிங்கிறது காட்டும் ஒளி, 2வது ஒளிங்கிறது கண்ணொளி. அந்த உருவம்னா காணப்படுகின்ற பொருளும் கண்ணொளியும் 2மே மறைந்து விடும். ஒளியும் எப்ப? ஒளியை அறியில், காட்டுகின்ற ஒளியை. அதாவது ப்ரொஜெக்டரை பார்த்துட்டு இருந்தா பார்க்குறவங்களும் மறந்துடுவோம், இங்கே படமும் மறந்துவிடும் என்பது போல அந்த ஒளியை காட்டுகின்ற ஒளியை, எந்த வெளிச்சம் காட்டுது, எந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லி ஒளியை பார்த்து கொண்டிருந்தால் பார்க்கிற நாமும் இல்லை, அங்கே பார்க்கப்படுகின்ற பொருளும் இல்லை, ஒளியை மட்டுமே அறிந்து கொண்டிருப்போம். புரியுதா உங்களுக்கு? சரி, காட்டும் ஒளியை அறிந்தால் காணப்படுகின்ற பொருளும் இல்லை, காணுகின்ற கண்ணொளியும் ஒளியும் மறைந்துவிடும். அடுத்தது சொல்லுகிறார், அருவம்னு போட்டிருக்காதுல, உருவம் தான். உருவம் அறியில் உருவாம். இதுதான் பாடம், சரியான பாடம். உருவம் அறியில் உருவாம். உருவம் அறியில் உருவாம் என்று சொன்னால் மேல உருவும் ஒளியும்னு சொன்னார் பாருங்க. அந்த 3 பொருள் எது சொன்னார்? மேல இருக்கிற 3 பொருள் பாருங்க, ஒளி, உருவு, ஒளி. ஒளி காட்டுகின்ற ஒளி, உருவு காணும், அது காணப்படுகின்ற பொருள். 2வதுல இருக்கிற ஒளி அது கண்ணொளி அல்லது காணுகின்ற ஒளி. 2வது வரியில வருகிற பொழுது உருவம் அறியில். உருவம் அறியில்னா மேல இருக்கக்கூடிய உருவம் ஒளி இல்லை, உருவத்தை காணப்படுகின்ற பொருளை அறிந்தால், காணப்படுகின்ற பொருளை அறிந்தால் காணப்படுகின்ற பொருள் மட்டுமே காணப்படுமே தவிர காணுகின்ற கண்ணொளியும் காட்டுகின்ற ஒளியும் காணப்படா.
மீதி 2 இருக்காது. அதுதானே முதல்ல சொல்லுகிற பொழுது. அப்போ நம்ம என்ன சொல்லுங்கன்னா, காட்டப்படுகின்ற காணுகின்ற ஒளி, காணப்படுகின்ற பொருள், காட்டுகின்ற ஒளி, இந்த 3ல் இந்த 3 வரிக்கு சேர்த்து பொருள் சொல்லணும்னா ஒன்றை காணுகிற பொழுது மற்ற 2ம் தோன்றாது. இதுதான் அதுக்கு பொருள். தெளிவாக சொல்லணும்னா காணுகின்ற பொருளை, அந்த பொருளை மட்டுமே உணர்ந்தால் காணுகின்ற கண்ணொளியும் இல்லை, காட்டுகின்ற ஒளியும் இல்லை. காணுகின்ற ஒளியையே நாம் கருதி கொண்டிருந்தால் காட்டப்படும் பொருளும் இல்லை, காட்டுகின்ற ஒளியும் இல்லை. காட்டப்படுகின்ற பொருளையே அறிந்து கொண்டிருந்தால் உருவம் அறியில், அருவம் இல்லை, திரும்பவும் உருவம் தான் முன்னோம். அது உருவம் மட்டுமாக இருக்கக்கூடிய காணப்படுகின்ற பொருளாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதனை காணுகின்ற ஒளியும் காட்டுகின்ற ஒளியும் இல்லையாம். புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலே அன்பர்களே, 3 பொருள்களிலே அது 3வது சொல்லுகிறார், ஒளியின் உருவம் அறியில் ஒளியாம். அடுத்த 3வது இருக்கிறது ஒளியின் உருவம் என்று சொன்னால் அறியில் ஒளியே. கண்ணொளியை 2வது இருக்கிற உருவங்கிறது தன்மை. அந்த கண்ணொளி 3வது இருக்கிறது ஒளி, ஒளியின் உருவம். கண்ணொளியின் தன்மையை அறிந்தால் கண்ணொளியின் தன்மைதான் தெரியுமே தவிர காட்டுகின்ற ஒளியும் காணப்படுகின்ற பொருளும் இல்லை. சரி, அப்ப முதல் வரியில சொல்லுகிற பொழுது காட்டும் ஒளி அறிந்தால் மீதி 2ம் இல்லை. 2வது வரியில சொல்லுகிறது காணப்படுகின்ற பொருளை அறிந்தால் காட்டும் ஒளியும் காணும் ஒளியும் இல்லை. 3வது வரியில சொல்லுகிற பொழுது இந்த காணும் ஒளி கண்ணொளியை அறிந்தால் காட்டும் ஒளியும் காணப்படுகின்ற பொருளும் இல்லை என்று இந்த 3 வரிகளிலே ஒன்றை அறிகிற பொழுது மற்ற 2ம் இல்லை. அப்ப காணுகின்றவன், காணப்படுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள், எந்த 3ம் ஒன்றாக இருந்தாலும் ஒன்றை உணர்கிற பொழுது மற்ற 2ம் இருப்பதில்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நிகழ்கிறது, நம்முடைய இயல்பிலேயும் நிகழ்கிறது. அப்படி நிகழ்கிறது என்ன அப்படின்னு கேடுகிற பொழுது இப்ப காட்டுகின்ற ஒளி எது, காணுகின்ற ஒளி எது, அது பார்ப்போம். காணுகின்ற ஒளி என்பது ஆன்ம அறிவு. காணுகின்ற ஒளி ஆன்ம அறிவு. காட்டுகின்ற ஒளி நான் சொல்ல வேண்டாம், காட்டுகின்ற ஒளி சிவம். அப்ப காட்டுகின்ற ஒளி சிவம், காணுகின்ற ஒளி ஆன்மா. காணப்படுகின்ற பொருள்கள் பதி பசு பாசம். இதத்தான் முன்னால போன தந்திரத்தில் பதி பசு பாசம் வேறின்மைன்னு நடத்திருப்பார். அது சாமி அந்த சாப்டர்ல சொல்லியிருப்பார். இந்த பதி பசு பாசம் வேறின்மை என்பது 3ம் ஒன்றை விட்டு ஒன்று போகாது. 3ம் ஒன்றை விட்டு ஒன்று போகாது. பாசத்தையே உணர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது பதியையும் பசுவையும் உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை. பசுவையே உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பதியை கூட உணர மாட்டார்கள். தன்னையே பிரம்மம் என்பார்கள், உலகத்தையும் பிரம்மம் என்பார்கள். பசுங்கிறவர் தன்னை தான் உணருது, தான் மட்டும்தான் உண்டுனுது, ஏகான்மவாதம். அப்போ அது என்ன சொல்லுது, ஒரு ஆன்மா ஒன்று தான், பரமாத்மா மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது, அதுதான் உயிர்களாக இருக்குது, அதுதான் உலகமாக இருக்குது, மாயைங்கிற கண்ணாடியில் அப்படி தான் தெரியுது என்று அது சொல்லுகிறது. ஆகையினாலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எதில் நிற்கிறாங்களோ அதை மட்டுமே உணர ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் மற்ற. அப்போ சிவத்தை உணர்வதற்கு என்னன்னு கேட்டால் அடிப்படையாக இந்த உண்மையை உணர்தல். இந்த உண்மையை உணர்த்தல் என்பது குருநாதர் உணர்த்துவது. இவர் என்ன உணர்த்துவார் என்று சொன்னால், மித்த 2 இந்த பதிப்பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3ஐ பற்றியுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அவற்றினுடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு குருநாதர் உணர்த்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய உண்மை நிலை என்ன என்று கேட்கிற பொழுது, எப்படி பசு பாசத்தை, எப்படி பசு பதியை, எப்படி பசு தன்னை அறிந்து கொள்ளுகிறது என்பதை பார்க்கிற பொழுது இதனுடைய அடிப்படை உண்மையாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒளியும் உருக உடன் இருந்தானே என்று குறிப்பிடுது. ஒளியும் உருக என்று சொன்னால் பசு தன்னுடைய அறிவை நிலையில்லாமல் இழந்து நிற்கிற பொழுது,
அதாவது தன்னையே உணர்கின்ற அந்த தன்மை, தன்னை உணர்ந்து தலைவனை உணர்கின்ற தன்மைக்கு அது வரவில்லை என்று சொன்னால் அங்கதான் நமக்கு யானைய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆபத்து நிகழ்கிறது. எனவே சிவத்தை யார் ஒருவரால் உணர முடியும் என்று சொன்னால், காட்டுகின்ற ஒளியை யார் ஒருவரால் உணர முடியும் என்று சொன்னால், காணப்படுகின்ற பொருளையும் காணுகின்ற தன்னையும் இழந்தால்தான் காட்டுகின்ற ஒளியை எப்படி காண முடியுமோ அதுபோல சிவத்தை காணுகின்றதற்கு ஒரே வழி ஆன்மா தன்னை அறிவதையும் தன்னுடைய பாசங்களாக இருக்கின்றவற்றை அறிவதையும் விடுத்து காட்டுகின்ற பொருளை அறிய ஆரம்பித்த உடனேயே அது சிவத்தை அறிகிறது. சிவத்தை அறிவதற்கு இதைவிட வேறு வழி இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அதை சொல்லுகிற பொழுது இதில் ஒளி வகையில் சொல்லுகிற பொழுது அந்த ஒளி வகையில் வச்சு இதை சொல்லுகிறார். ஒளி வகையில் வச்சு சொல்லுகிறார் என்று சொன்னார். ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது பொருளின் மேல் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றினாலே அவற்றை நாம் காணுகிற பொழுது அவற்றை காட்டுவதற்கு சிவம் துணை செய்கிறது, காட்டுகின்றது. அது காட்டுவதனால தான் நாம் இதை காணுகிறோம் என்று நீ உணர்ந்து நமக்கு இதை காட்டுவது யார் என்று உன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் காட்டுகின்ற ஒளியின் நோக்கம். பொருளை காட்டுகின்ற ஒளிக்கு பொருளை காட்ட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. பொருளை காட்டுவதன் மூலமாக தன்னை காண வேண்டும் என்பதுதான் நோக்கம். பொருளை காணுகின்ற ஆன்மா பொருளை கண்டு அதனை துய்த்து அதனுடைய பயனை அனுபவிக்கிற பொழுது இப்பொருளை நமக்கு காட்டியது யார், இப்பொருளை நமக்கு துய்க்க தந்தது யார், இப்பொருள் நமக்கு எவ்வாறு வந்தது, இது எவ்வாறு நாம் அறியக்கூடினோம் என்று இந்த ஆன்மாவானது காணுகின்ற பொருளையும் காணப்படுகின்ற பொருளையும் காணுகின்ற பொருளையும் தன்னையுமாக இரண்டினுடைய உண்மை நிலைகளை உணர்ந்து இவை இரண்டிற்கும் காட்டுகின்ற பொருளாக ஒன்று இணைத்து வைக்கவில்லை என்றால், அந்த காட்டுகின்ற பொருள் இல்லை என்று சொன்னால் காணுகின்ற பொருளுக்கும் காணப்படுகின்ற பொருளுக்கும் இடையே உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப நுட்பமாக உணரப்பட வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை. ஆகையினாலே ஆன்மா எல்லாமற என்னை இழந்த நலம், எல்லாமற காணப்படுகின்ற பொருள்களை எல்லாம் இழந்து என்னை இழந்து, எல்லாமற காணப்படுகின்ற பொருளை இழந்து என்னை இழந்து காணுகின்ற பொருளையும் இழந்து காட்டுகின்ற பொருளை அறிந்தேன். காட்டுகின்ற பொருளை அறிவதற்கு அது காட்டிக்கொண்டேதான் இருக்கே. உலகத்தை காட்டிக்கொண்டிருந்தது, உன்னையும் காட்டிச்சு, தன்னையும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது, தன்னையும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காணப்படுகின்ற பொருள் தன்னை தான் காட்டுமே தவிர வேற இரண்டையும் காட்டாது. காட்டுகின்ற பொருளே காணுகின்ற பொருளையும் காட்டப்படுகின்ற பொருளையும் இரண்டையும் அது காட்டிக்கொண்டே இருந்து இப்படி காட்டுகின்ற பொருளின் மேலே இந்த உயிரானது மையப்படுகின்ற பொழுது அந்த இரண்டையும் எங்கேயும் போகல, அங்கதான் இருக்கு. பாசமோ அல்லது பசுவோ எங்கேயுமே பிரிஞ்சு போகல. பாசம் ஒடுங்கிருச்சு, பசு சிவமாயிடுச்சு. பசு சிவமாதல்ங்கிறது என்ன, அதுதான் புரிந்து கொள்ளணும். பசு சிவமாதல், ஜீவன் சிவமாதல் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த குற்றம் தான் சிவசமவாதமோ ஈஸ்வர அநேகவாதமோ, அநேகவாத விதம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஈஸ்வர அநேக விதமாக அந்த உயிர்கள் எல்லாம் ஈஸ்வரனாகவே திகழ்கின்றன. அநேக ஈஸ்வரவாதி அவங்க ஈஸ்வரத்துவம் இந்த ஆன்மாவுக்கு வந்துவிடும் என்று அதனை சொல்லுகிறார். அது அப்படி அல்ல. காட்டப்படுகின்ற பொருளாக இத்தனையும் காட்டிக்கொண்டிருந்த அந்த பொருள் தன்னையும் காட்டிக்கொள்கிற பொழுதுதான் அது ஆனந்த பொருள் என்று தெரிந்து உயிர் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. எனவே உயிர் எவ்வாறு அனுபவிக்கிறது என்று சொல்லுங்கன்னா, சிவன் தனியாக உயிரை சேருவதில்லை.
அது எப்பொழுதும் காட்டி கொண்டு தான் இருக்கு. அது கூடவே தான் இருக்கு. கூடவே இருக்கிற பொருள் காட்டுகின்ற பொருளாக அதை உணர்தல் வேண்டும். ஆகையினாலே இங்கே காட்டுகின்ற பொருள் சிவம், காணுகின்ற பொருள் ஆன்மா, ஆன்மாவினுடைய அறிவு. அதனால தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று குறிப்பிடுவது எல்லாமே எதற்கு என்று கேட்டால், நாம் இந்த பிரபஞ்சத்திலே பிரபஞ்ச உணர்வு இருக்கிற வரைக்கும் சிவ உணர்வு தோன்றுவது கடினம். ஏன்னா ஒன்று தோணும் போது மித்த ரெண்டும் மறையும். இது ரெண்டும் இருக்கும்போது இல்லையா, உறக்கம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமா நனவும் கனவும் போயாகும். இல்லைன்னா அது எப்படி உறக்கம்னு சொல்றது? வந்து போறதெல்லாம் தெரியுது, யார் வரா யார் போறா அப்படின்னு சொன்னா நான் உறக்கத்தில் இருக்கேன்னு நான் சொல்ல முடியும்? யார் வரா யார் போறா, என்ன பேசுறாங்க அப்படின்னு எல்லாமே கேட்குது, எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது உறக்க நிலை இல்லை. அது சாக்கிரமும் சொப்பனமும் நீங்கி போய் இருக்கிற நிலைதான் உறக்கம். உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்க அதுக்குன்னு இருக்கிற தத்துவங்களை எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு பொருளை காணுகின்றோம், இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிறவர்களுக்கு சிவத்தை உணர்வதற்கு வாய்ப்பு வராது. சிவத்தை உணர்ந்தவர்களுக்கு உலகத்தை உணர்வதற்கு வாய்ப்பு வராது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே என்று அதனை குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த அருளாளர்கள் சிவத்தை காணுகின்ற முறையில அதீதமாக இருந்தாலும் அவர்கள் சாக்கிரத்திலே இருக்கிறார்களே என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச அனுபவ உணர்வு இருக்காது. அதனால தான் பார்க்கறதெல்லாம் சிவமா இருக்கும். அவங்களுக்கு ஏன் பார்க்கறதெல்லாம் சிவமாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது காட்டுகின்ற பொருளை மட்டுமே உணர்வார்களே தவிர காட்டப்படுகின்ற பொருளையோ அல்லது காணுகின்ற தண்ணியோ உணர மாட்டார்கள். அவங்க சாக்கிரத்தில் தான் இருப்பாங்க, பொருளை பார்ப்பார்கள், உண்பார்கள். எல்லாமே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவை எவ்வாறு விளங்கும் என்று சொன்னால் சிவமயமாகவே விளங்கும், சிவமாகவே இருக்கும். சிவமாகவே இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது எப்பொழுது அவர்களுக்கு அது சிவமாக இல்லாமல் அது உலகமாக தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் பிராரத்தம் விளைவதற்குரிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அர்த்தம். சிவன் முத்தர்கள் பிராரத்தம் அவர்களுக்கு பிராரத்தத்தை நுகர்வதற்காக அவர்கள் அதற்குள்ளே நுழைகிற பொழுது திருவருள் வந்து நிற்கும் இல்லையா? அப்படி திருவருள் வந்து நிற்கிற பொழுதுதான் அவர்கள் எல்லாவற்றையும் அருள்மயமாக உணர்வார்கள். தனக்கு ஒரு தண்டனை நிகழ்கிற பொழுது அவர்கள் இது சிவம் தந்த தண்டனையும்பாங்க. தனக்கு தண்டனை நடந்தாலும் இது சிவன் தண்டனை, பாண்டியன் கொடுத்தான், இவர் கொடுத்தாரு, இவர் தான் எனக்கு கெடுதல் பண்ணாருன்னு அது அந்த நினைப்பு வராது. அது மாதிரி அவர்கள் தாக்கத்திலே இருப்பார்கள், அவர்களுக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி அவர்களுக்கு தோன்றாது. ஏன் அப்படி தோணாது அப்படின்னு கேட்டால், தோன்றுச்சுன்னா போச்சு. இதைத்தான் சொல்லுகிறார். ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும், ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும், காட்டும் ஒளியை அறிகின்ற பொழுது காணப்படுகின்ற பொருளும் காணுகின்ற கண்ணொளியும் மறைந்துவிடும் ஒளியும். இரண்டாவது, உருவம் அறியில் உருவாம், காணப்படுகின்ற பொருளையே பார்த்து கொண்டிருந்தால் உணர்ந்து கொண்டிருந்தால் காணப்படுகின்ற பொருள்தான் இருக்குமே தவிர காணுகின்ற பொருளும் காட்டுகின்ற ஒளியும் இருக்காது. ஒளியின் உருவம் அறியில், கண்ணொளியை காணுகின்ற தன்னையே அறிந்து கொண்டிருந்தால் காட்டுகின்ற ஒளியும் காணப்படுகின்ற பொருளும் காணாமற் போய்விடும். இதுதான் முறை. எனவே இந்த 3 வரிக்கு என்ன சொல்லுகிறார்? காணுகின்ற ஒளி, காட்டுகின்ற ஒளி, காணப்படுகின்ற பொருள்
இந்த மூன்றிலும் ஏதாவது ஒன்றை உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது மற்ற இரண்டும் உணர்வுக்கு வாரா. அப்ப பெத்தத்துல ஜீவனானது உலகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, உலகையை உணர்ந்து கொண்டு உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது தன்னையும் உணராது, அது சிவத்தையும் உணராது. இது நல்ல தெளிவாக நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு அன்னாட நடந்துகிட்டு இருக்கிறது. நாம் அனுபவிக்கிற தன்னையும் நமக்கு தெரியறதில்ல, அதை அனுபவிப்பதற்காக கூட்டி வைக்கிற வினைப்பயன்களை உள்ளவாறு கூட்டி வைக்கின்ற சிவத்தையும் அறிவதில்லை. பெத்தத்தில் நிகழ்வு இதுதான். அந்த காணப்படுகின்ற பொருளை அறிகின்ற பொழுது கண்ணொளியும் இருப்பதில்லை, காட்டுகின்ற ஒளியும் இருப்பதில்லை. பொருள் மட்டும்தான் நிற்குது, அங்க வேற ஒன்றும் இல்லை. தன்னையும் அறிவதில்லை, தன் தலைவனையும் அறிவதில்லை. அதனாலதான் சொன்னார், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், தவர் அவர் நினைவது தமை நினைவதுவே அப்படின்னாரு உரியான சம்பந்தர். தவறவர் நினைவது, தவறு என்பது தவசீலர்கள், தவச்சீலர்கள் நினைவது, தவறு அவர் நினைவது, தவச்சீலர்கள் நினைவது, தமை நினைவது, தம்முடைய தலைவனை நினைவது தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் தலைவனை நினைந்து கொண்டு இருக்கிற பொழுது நன்றே செய்வாய் பிழையே செய்வாய், அவ்வளவுதான். ஆகையினாலே இந்த 3 வரியில ஒன்றை அறிகிற பொழுது மற்ற இரண்டும் தோன்றா, அதுதான் இதுக்கு 3. அந்த 3ல் எது என்று சொன்னால், காணுகின்ற ஒளி கண்ணொளி, காட்டுகின்ற ஒளி அது விளக்கொளி, காணப்படுகின்ற பொருள் அதுதான் காட்சி. இந்த 3ல் ஒன்றை அறிகிற பொழுது மற்ற இரண்டும் நிற்காது. அதுபோல அந்த நிலையிலே தான் இந்த ஆன்ம அறிவும் சிவத்தினுடைய கருணையும், சிவம் காட்டக்கூடிய கருணையும் சிவத்தினுடைய திருவருளும் ஆன்ம அறிவும் இந்த பாசமும் இருக்கிறது, இந்த 3ம் இருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான், குருநாதர் இவற்றை உணர்த்தினால்தான் ஒளியும் உருக. ஒளியும் உருக என்று சொன்னால் ஆன்ம அறிவு, உருக என்று சொன்னால் நிலையிலே மாறுபாடு அடைந்து அதிலே உறுதியாக நின்று தான் காண்பது தான் என்கிற எண்ணம் இல்லாமல், அந்த காணுகின்ற அந்த தன்னை இழந்த பொழுது உடன் இருந்தானே, அப்பத்தான் அதுக்கு தெரியும் தன் கூடவே இருக்கிற சிவத்தை. அப்பொழுதுதான் அது உணரும். தன் கூடவே இருக்கிற சிவத்தை ஆன்மா உணராமல் இருப்பதற்கு காரணம், அது காட்டுகின்ற ஒளியிலே கவனம் இல்லாமல், காணுகின்ற தன் மீதும் கவனம் இல்லாமல், காணப்படுகின்ற பொருள்களிலேயே அது கூர்ந்து நிற்பதினாலே, அனுபவத்தில் நிற்பதினாலே அது சிவத்தை எனவே சிவத்தை அறிவதற்கு ஒரே வழி என்னன்னா, எல்லாமற என்னை இழந்த நலம் வந்தாதான். ஆகையினாலே இந்த சிவத்தை ஆன்மாவை விட்டு பிரித்து தனியாக அறிய முடியாது. இதை குறிப்பிடுகின்றார். ஆன்மா இதை தனியா வச்சு அதை பார்க்கலான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தன்னை உணர்ந்துகிட்டே இருந்ததுன்னா தலைவனை உணராது. அது உலகத்தை உணர்ந்துகிட்டே இருந்ததுன்னா தலைவனை உணராது. உலகத்தை உணர்வது பெரும்பான்மை, தன்னை உணர்வது என்பது சிறுபான்மை நிலையில சில சமயத்தவர்கள். இந்த 2மே இறைவனை காட்டாது. இந்த 2ஐயும் விட்டுட்டு அவனை உணர்வது. அதனால தான் மனமொழி மெய்யினாலே எப்பொழுதுமே அவனுடைய சிந்தனையே வைத்து கொண்டிருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழத்தல் வேண்டும். நம்மை நாம் இழத்தல் என்று சொல்லுவது என்ன என்று கேட்கிற பொழுது, தனக்கு எல்லா நிலைகளிலும் தனக்கு அந்த அருள்நலம் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய, கருணை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூடவே இருக்கிறான். அவன் நமக்கு வேறாக இல்லை, வேறாக அறிதலும் முடியாது, வேறாக அறிதல் நிச்சயமாக இயலாது. உயிர் தனக்கு உயிராக இருக்கிற அவனை தன்னுடைய உயிராகத்தான் அதை உணர முடியும். அப்படி உயிராக உணர்வதற்குரிய வழியும் இந்த திருப்புடிகள் நிலையில வைத்து விளக்குகிறார். இது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு முறையில் எப்படி ஒரு காட்சி நிகழ்கிறதுங்கிற ஒரு ஓமையை, அது ஒரு உதாரணத்தை, அதனுடைய ஓமையை எடுத்துக்கொண்டு அதில் வைத்து காணப்படுகின்ற பொருள், காணுகின்ற பொருள், காட்டுகின்ற பொருள் என்று வைத்துக்கொண்டு இந்த 3லே ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறது மற்ற இரண்டும் தென்படாது போவது போல அறிகின்ற உயிருக்கும்
உணர்த்துகின்ற சிவத்துக்கும் இருக்கக்கூடிய உணர்வு, அது பிரபஞ்சத்தை அறிந்து கொண்டிருப்பதை அது பெத்த காலத்திலே அதை அறிந்து கொண்டிருக்கிற பொழுது சிவத்தையும் அறியாமல் தானே அறிந்து கொண்டிருப்பது போல தானே, நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் படித்தேன், நான் போனேன், நான் வந்தேன் என்று தன்னையே அது சொல்லி கொண்டு இருப்பது கூட உயிரை சொல்லவில்லை. அது அது நாம் பார்த்தோம், நாம் அனுபவிச்சோங்கிற கருவிகரணங்களை பற்றியே தான் அது பேசி கொண்டிருக்கு. அதுவும் பாசம்தான். பார்க்கறதும் பாசம், பார்த்தேன்னு சொல்கிறதும் பாசம். அது உண்மையிலேயே தன் யார் பார்க்குறா அப்படின்னு பொருள்களை விட்டுட்டு அந்த தன்னையே பார்க்கிற அந்த நிலையில தான் நான் இது வேற, எனக்கு இது சடம், இது வேற, இது இந்த பொருள், இதை பார்க்கிற எனக்கு கொடுத்துருக்கிற பொருளும் ரெண்டும் ஒரே இடம். ஸோ இதை வச்சுக்கிட்டு அதை பார்க்கணுமே தவிர உண்மையிலேயே பார்க்கிறது, இதை பயன்படுத்தி கொண்டு பார்க்கிற நான் வேற என்று உணர்வு வருகிற பொழுது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்பத்தான் தன்னை அறிவுடைய பொருள் என்று கருதுகிற பொழுது தனக்கு இவ்வாறு இது வேறு தான் வேறு என்று காட்டியது யார் என்று திருவருளுக்கு சொல்லும். அந்த உதாரணத்தை, அந்த ஒரு செய்தியை விளக்குவதற்கு இந்த உதாரணத்தை எடுத்து கையாளுகின்றார். ஒளியும் உருக உடன் இருந்தானே. அப்ப ஆன்ம ஒளியும் கூட அது இல்லையா, ஆன்ம ஒளியும் அது என்ன நினைக்கணும், அது அது விளக்கு போல, அது சிவ ஒளிங்கிறது சூரியன் போல. ஆகையினாலே அந்த ஒளியிலே இந்த ஒளி இது நிலையற்று நம்முடைய அறிவு காட்டத்தான் இது காணுமே தவிர காட்டாது போனால் இது காண முடியாது. எனவே காட்டியது யார், தனக்கு இதுகாரும் காட்டியது யார், இப்பொழுதும் காட்டி கொண்டு இருப்பது யார் என்று அதனோடு ஒன்று அப்படி பார்த்து அப்படி உணர்ந்து அப்படி சென்று ஒன்றிவிட வேண்டும், சிவத்தோடு சேர்ந்து விட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒளி நிலைகளைத்தான் பின்னால் பஞ்சாட்சரமாக சொல்லுவார். 5 எழுத்தாக பின்னால் வருகிறோம். அதை குறிப்பிடுகின்ற பொழுது அதனை இவ்வாறு தான் சொல்லுவார். ஆகவே அப்படி சொல்லுகிற பொழுது இந்த பாடலில் திரும்ப ஒளி ஒளின்னு வந்தாலும் கூட பாடலினுடைய அமைப்பு முறையில் வைத்து அந்தந்த ஒளிக்கு அந்தந்த பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு அந்த ஒளியை சொல்லுகிறேன். ஒளியை அறியில் உருவும் ஒளியும். அந்த என்ன ஒளி எதை குறிக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஒளியை அறியில் உருவும் ஒளியும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒளி காட்டும் ஒளி, ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒளி என்பது கண்ணொளி, ரெண்டாவது வரியில முதல்ல இருக்கக்கூடிய ஒளியும்ங்கிறது மறையும், ஒளிந்து கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். மூணாவது வரியில் இருக்கக்கூடிய ஒளியின் அப்படின்னா அது கண்ணொளியின் தன்மை. ஒளியின் உருவம் என்று சொன்னால் கண்ணொளியை அதனுடைய தன்மையை அறிந்தால், அதில் உருவம் என்பது தன்மை என்ற பொருளில் வரும். அந்த ஒளி என்பது கண்ணொளி, கண்ணொளியின் தன்மை அறிந்தால் ஒளியே கண்ணொளியே தான் புலப்படுமே தவிர காட்டும் ஒளியும் காணப்படுகின்ற பொருளும் தெரியாது. ஆச்சுங்களா? ஸோ 3ல் முதல்ல 1 மித்த 2, அடுத்ததில் 2வது 1 3, அடுத்ததில் 3வது 1 2 இல்லை. இப்படி அந்த தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரித்தே சொல்லியிருக்காரு. 4வது வரியில் இருக்கக்கூடிய ஒளியும் உருகன்னா ஆன்ம அறிவும் நிலையில்லாமல் அது தேய. அது ஆன்ம அறிவு பசிஞானமாக நின்றுச்சுன்னா அப்போ தெரியாது. அதுவும் குறைந்து போய் பதிஞானத்தையே அறிய முற்படுகிற பொழுது உடன் இருக்கின்ற அவனை புரிந்து கொள்வோம். உடன் இருந்தானே, அவன் வேற எங்கேயும் இல்லை, உயிருக்கு உயிராக இருந்தானே என்பதை நாம் உணர்வோம் என்று சொல்லுகிறார். அதே தான் தொடர்ந்து திரும்பவும் ஒரு பாட்டை சொல்லுகிறார். இப்போ நம்ம இங்கே இந்த உலகத்தில் பார்க்கிறோம், ஒளி என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே ஒரு 3 பெரிய ஒளி பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று சூரியன் இருக்குது, இன்னொன்று சந்திரன் இருக்குது, இன்னொன்று நெருப்பு. இந்த 3 ஒளிகளும் இந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் சிவபெருமான் தந்த ஒளி தான் இந்த 3க்கும்னு சொல்லுகிறீங்க. ஆனால் அது 3மே ஒளி பொருளாகத்தானே இருக்கிறது அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இந்த 3க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒளி தரக்கூடிய தன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு வேறுபாடுகளை குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
விளங்கொளி அங்கி விரி கதிர் சோமன் துளங்கொளி பெற்றன சோதி அருள. சிவபெருமானே எல்லா உலகங்களுக்கும் ஒளியை தருகிறான் என்று நீங்கள் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய நெருப்பு, இங்கே இருக்கக்கூடிய சூரியன், இங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஒளி இருக்க, அதை எப்படி நீங்கள் மறுக்கலான்னு கேட்குற பொழுது, அதனுடைய ஒளிகளை பார்த்துருக்கியான்னு கேட்குறேன். இந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அந்த ஒளியினுடைய தன்மை எப்படி? துளங்கொளி பெற்றன விளங்கு ஒளி, இந்த உலகத்தை விளக்கப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய அங்கி நெருப்பு, விரிகதிர், விரிகதிர் சூரியன், சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், துளங்கொளி பெற்றன சோதி அருள. சூரியன் வருகிறான், ஒளி தருகிறான், இருள் போய்விட்டது என்று சொல்லுகிறோம். உண்மைதான், இருள் போயிடுச்சு. சூரியன் 6 மணிக்கு அப்புறம் சூரியன் செட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஒரு அன்பர் ஒருத்தருக்கு உதவுகிறார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தர் நான் இருக்கப்பா, நீ ஏன் கொலைப்படுற இனிமே அப்படின்னு சொல்லுகிறார். வருகிறார். அவருக்கு அவர் உதவி செய்கிறார். உதவி செய்கிறாருன்னா, அவர் இருக்கும்போது, அவர் அங்கே இருந்தாருன்னா, அது அவங்களுக்கு சாப்பாடு வரும், துணிமணி வரும், எல்லா சௌகரியம் வரும். சரிப்பா, நான் கொஞ்சம் வெளியூர் போகிறேன்ப்பான்னு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் சாப்பாடு வராது, பட்னியாக தான் கிடக்கணும். அதுக்கப்புறம் துணிமணி கிடைக்காது, தங்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது, வெளியில் தள்ளிடுவாங்க. அவர் திரும்ப வந்தால் திரும்ப வீட்டுக்குள்ளே வரலாம், சாப்பிட்லாம், துணிமணிக்கு எல்லாம் இருக்கும். இது ஏதோ டெம்பரரி ரிலீஃபை தவிர பர்மனெண்ட் ரிலீஃபா? என்னங்க நீ சொல்கிறீங்க? சூரிய கதி அப்படி தானே இருக்குது. அவர் ஒரு 12 மணி நேரம் தான் இருப்பேன்றாரு டியூட்டி. அதுக்கப்புறம் நான் வேறு பக்கம் போயிடுவேன்னு போயிட்டாரு. போனால் இங்கே என்ன ஆகுது? அவர் செல்வதில் அவர் போனதுக்கப்புறம் கூட எனக்கு இங்கே சவரட்டின நடக்கணும், எனக்கு சாப்பாடு வரணும், எனக்கு துணி இருக்கணும், எனக்கு இருக்கிற வேண்டிய இடம் இருக்கணும். அப்போ தான் அவர் என்னை உண்மையாக ஆட்கொண்டாருன்னு அர்த்தம். உண்மையாக ஆட்கொண்டது என்னன்னா, எப்பொழுதும் அந்த வறுமையிலேருந்து விடுபட்டு இருக்கணும். நான் அவர் இருக்கும்போது வறுமையிலேருந்து விடுபட்டதா? சிவத்தால் ஆட்கொள்ள பெற்றால் ஆணவ இருள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அதுதானே. அப்ப சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற துரியாதீதத்திலையும் இருக்கணும், சிவத்தோடு சேராத சாக்கிரத்திலையும் இருக்கணும். சாக்கிரத்தில் சேராத நிலை போல தெரிந்தாலும் சேர்ந்து இருக்கிற நிலை. உங்களுக்கு புரியுதுங்களா? துரியாதீதத்தில் சேர்ந்து இருக்கிற பொழுது சிவத்தோடு ஒன்றிருந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த சாக்கிரத்தில், அந்த துரியாதீதத்திலிருந்து கிளம்பி கீழே மெதுவா அப்படியே சாக்கிரத்துக்கு வந்துட்டாங்கன்னா சாதாரண ஆள் மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. போச்சு, அது அவ்வளவுதான். அருளாளர்கள் சீவன் முத்தர்கள், அதீதத்திலையும் சீவன் முத்தர்கள், சாக்கிரத்திலையும் சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர் நிலை அடைந்ததற்கு பிறகு துரியம் தாண்டுனா, துரியத்துக்கு கீழே வேணா நீங்க சொல்றது ஓரளவு சரியா இருக்கலாம். இன்னும் துரியம் கூட துரியத்துல சிவபோகம் வரத்துக்கு முன்னாடி சிவயோகத்தில் இருக்கிறவங்களே ஸ்லிப்பாகிறது உண்டு. அந்த நிலையில போனா கூட திரும்ப சிவபோகம் வருவதற்கு வருவார்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப ரொம்ப டிக்லிஷ் அது. அது ஒரு புறம் இருக்க, இருள் என்று நீக்க வருகிற சூரியன் முழுமையாக இருளை நீக்கல, ஒடுக்குகிறான் கொஞ்சம் நாள். இதுவே இந்த கதின்னா சந்திரனுக்கு கேட்கவே வேண்டாம். அது இருளும் இருக்கும், அதுவும் இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், நீ ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன்னு இருக்கும். நான் உனக்கு இருப்பேன்பா, வறுமையும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், நானும் இருப்பேன் ஒரு பக்கத்தில். என்ன அது ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு இருந்ததுங்கிற மாதிரி. தீ கால வரையறையே கிடையாது. கொஞ்ச நாளையும் நெருப்பு குச்சி கழிச்சா எவ்வளோ நாள் எரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அது கால வரை. அப்போ இவற்றினுடைய கால வரையறை என்று சொல்லக்கூடியது எல்லைக்குட்பட்டது மட்டுமல்லாமல் அவற்றினுடைய திறமையும் அந்தந்த அளவுக்குத்தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி இருக்கணும்? சூரியன் 12 மணி நேரம் இருந்துட்டு போனா சார்ஜ் ஏறி 12 மணி நேரத்துக்கு திரும்ப அங்கே வெளிச்சம் இருந்துகிட்டு இருக்கணும். போனப்புறம் கூட இருக்குமா? இருக்குமா? இருக்காது.
போனதுக்கப்புறம் திரும்ப இருள் ஆட்சி தான். அது மாதிரி இல்லை இங்க. அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த மாதிரியான அதெல்லாம் துளங்கு ஒளி பெற்றன. இது இந்த அங்கி, விரிகதிர், சோமன் 3 துளங்கு ஒளி பெற்றன. துளங்குதல் என்று சொன்னால் அலைதல்னு அர்த்தம். அதாவது வேறுபாடு உடைய ஒளி பெற்றன. அவ ஒன்று காலவரையறைக்கு உட்பட்ட ஒளியை தவிர அந்த ஒளி ஒரு ஒளி தான். சூரியனுடைய ஒளி சிறப்பு தான். அதனால தான் சொல்லுகிற பொழுது உததியிடை கடவு மரகத வருண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள். எப்படி சொன்னாரு? சதகோடி சூரியர்கள் உதயமென, சதகோடி சூரிய உதயமென அதிக வித கலபக மயிலின் மிசை யுகமுடிவின் இருளகல ஒரு சோதி விளங்குவதும். முருகப்பெருமானுடைய திருப்பாத எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், அதனுடைய ஒளி தன்மை என்னங்கிறதுக்கு சொல்லுகிறார். சதகோடி சூரியர்கள் அப்படிங்கிறார். ஒரு சூரியன் இந்த பூமிக்கு சாமி கொடுத்துருக்கார். ஆனாலும் அது துளங்கு ஒளி தான், முழு ஒளி கிடையாது. அது விளக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது விலங்கு ஒளி தான். நம்ம பொறுத்த வரைக்கும் இங்க நெருப்பு விலங்கு ஒளியாக இருப்பது அங்கி, விரிகதிர், சோமன். ஆனால் அவை துளங்கொளி பெற்றன. அந்த துளங்கொளி யாரால? சோதி அருள துளங்கொளி பெற்றன. அந்த சோதி எப்படிப்பட்ட சோதி? அருட்பெருஞ்சோதி, அரும்பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இந்த சோதிகளை பார்த்தா உனக்கு அந்த சோதி தானே ஞாபகத்துக்கு வரணும். நீ இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. இந்த சோதிகளை பார்க்கிற பொழுது ஆகா, இந்த சோதிகளுக்கு ஒளி கொடுத்த சோதி எப்படி இருக்கும்? இந்த 3க்கும் ஒளி கொடுத்தவன் அவன்தான். இவை தானாக ஒளி பெற்ற இயற்கை பொருள்கள் என்று கருதிவிடக்கூடாது. இவற்றினுடைய அந்த துளங்கொளியை பார்த்தாலே இது ஈசனால் தரப்பெற்ற ஒளி என்று தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஈசனால் இந்த பிரபஞ்சத்திற்கு எவ்வாறு தேவை, எவ்வளவு தேவை என்று தெரிந்து சோதி அருள துளங்கொளி பெற்றன. விளங்கொளி அங்கி, விரிகதிர், சோமன் சோதி அருள துளங்கொளி பெற்றன. துளங்கொளின்னா கொஞ்சம் அப்படி, சோமனுக்கு ஓரளவு, விரிகதிருக்கு கொஞ்சம் மேலேயே, அங்கிக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடு. இதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றினுடைய எல்லை ஓரளவுக்குத்தான் சோதி அருள். வளம் கொளி பெற்றது. வளங்கொளி, வளங்கொளின்னா வளம் கொளி, வளத்தை கொண்டவனாக விளங்குகிற சிவபெருமான் அவன் கொண்டது என்ன தெரியுமா? பேரொளி. இதுங்க பெற்றது துளங்கொளி, சிவபெருமான் பெற்றது பேரொளி. இந்த ஒளி வகையில முழுக்க எல்லா பாட்டிலையும் ஒளி வரும். அப்படியாவது நமக்கு ஒளி கிடைச்சா சரி. வளம் கொளி பெற்றது. வளம் கொளி அப்படின்னா, கொளின்னா கொண்டவர்னு அர்த்தம். கொளின்னா கொண்டவர். வளம் கொளின்னா வளத்தை தன்னுடைய இயல்பாக கொண்டவர் பெற்றதோ பேரொளி. வேறு களங்கொளி செய்து கலந்து நின்றானே, அவன்தான் இந்த களங்கமான ஒளிகள், முழு ஒளிகள் அல்ல, களங்கமான ஒளிகள். அப்போதைக்கு அந்த ஒளிகள், அதனால தான் அது எப்பொழுதுமே நன்மை செய்வதில்லை. சில சமயம் ஏதாவது அந்த ஒளிகள் நமக்கு இல்லையா வெப்பத்தையும் தருகின்றன. அந்த மாதிரி களங்கொளி செய்து கலந்து நின்றானே அப்படின்றார். கலந்து நிற்றல் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒளிப்பொருள்கள் அந்த ஒளியை தந்து அவை தன்னுடைய கதியிலே இயங்குவதற்கு அவற்றிலும் அத்துவிதமாக கலந்திருக்கிறான். அதை நம்ம உணர்ந்துக்கணும். எந்த பொருளும் இந்த உலகத்திலே இயக்கம் தானாக நிகழ்வதில்லை. அவன் இந்த உலக இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறான், உடல் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறான், உயிர் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறான். அது ரொம்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே களங்கொளி என்று சொன்னால் அவற்றோடு இரண்டரை, களங்கொளி என்று சொல்லுகிற பொழுது கலந்து நிற்றல், இந்த இரண்டரை கலந்து நிற்கின்ற அந்த நிலையிலே களங்கொளி என்று சொன்னால் களங்கம் பிளஸ் ஒளி. என்ன களங்கம்? இப்போ பேசுகிறோம்னா அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் முழுமையாக இல்லாமல் அந்த ஓரளவு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஒளிகள், அதுக்கு இருக்கக்கூடிய இதை, அந்த ஒளியினுடைய அளவு, இந்த சூரியன் இந்த பூமியிலிருந்து எத்தனை தூரம் இருக்கணும், எவ்வளவு தூரம் இருக்கணும், சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் பூமியிலிருந்து, சந்திரன் என்ன ஸ்பீடில் சுற்றணும்,
சூரியன் தன்னைத்தானே எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், எல்லாத்தையும் பூமி தன்னைத்தானே எப்படி சுற்றணும், இந்த ஒளி எப்படி கிடைக்கணும், அதுக்கு ஒளியினுடைய தன்மை எவ்வாறு இருக்கணும், எல்லாத்தையுமே அவன் கலங்க ஒளி செய்து கலந்து நின்றானே என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த சூரியனாக இருக்கட்டும் அல்லது சந்திரனாக இருக்கட்டும் அல்லது தீயாக இருக்கட்டும் எல்லாமே சிற்றொளி பொருள்கள். இவர் பேரொளி. சிற்றொளி பொருள்களை பார்க்கிற பொழுது இந்த சிற்றொளி பொருள்களுக்கு இந்த ஒளியை தந்தவன் யார், இந்த ஒளிப்பொருள்களுக்கு ஒளியாக இருக்கிறது யார்? அவர்தான் இந்த ஒளிப்பொருளுக்கு ஒளியாக இருக்கிறவர். எனவே அவர்தான் இந்த ஒளிப்பொருளுக்கு ஒளி தருகிறார்கிறது தான் புராணத்தில் அம்மை ஒரு தடவை சிவபெருமானுடைய 2 கண்களையும் பொத்தி விடுவாங்க, உலகம் முழுவதும் இருண்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த ஒளிப்பொருள்கள் அத்தனைக்கும் ஆதாரமாக நிகழ்வது. இப்போதான் 3வது கண்ணை திறந்து ஒளி காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் புராணத்தில். அது உண்மையிலேயே அவருடைய வலது நேத்திரம் சூரியன், இடது நேத்திரம் சந்திரன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அந்தந்த உரிய முறையில் அந்த ஒளிப்பொருள்களுக்கு அந்த உரிய ஒளி நிலையை தருகின்றவர் சிவபெருமான். அவர் தந்து கலந்து இருக்கின்றார். இந்த ஒளி பொருள்கள் என்று நாம் பார்க்கிற இந்த ஒளிப்பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே அவை சுய ஒளி உடையன அல்ல, இறைவனால் ஒளிப்பொருளால் தரப்பெற்ற ஒளி. அது அவன் தந்த ஒளியினால்தான் இந்த உலகம் அந்த பயனை பெறுகின்றது என்று இங்கே இந்த ஈசத்துவத்தை நமக்கு தெளிவாக்குகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த முதற் பகுதியை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நாம் தொடர்ந்து ஒளிவகையை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 அடித்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையினுடைய ஆண்டு விழா சென்னை ICF கமலவனார் சத்சங்கத்தில் ஜனவரி 26 குடியரசு தினம் 12ஆம் ஆண்டு துவக்க விழா. சென்ற 2 வருடங்களாக 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் 11ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நம்முடைய கமலவனார் சத்சங்கத்தில் தான், அந்த சத்சங்கத்தினுடைய பேராதரவில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடமே அங்கே தான் நடத்தணும்னு சாமி விரும்புகிறார் சொக்கநாதர். என்ன 2 வருஷம் நடத்துறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொக்கநாதர் கூப்பிட்டார். அதனால் அங்கேயே தான் நிகழ்த்துகிறோம். 12ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்த்துகிறோம். காலை நிகழ்வில் சத்குருநாத் தேசிகர் பாடுகிறார். மதிய நிகழ்வில் நம்முடைய திருமுறை இசைவாணி வள்ளி உமாபதி அவர்கள் இசைக்கின்றார்கள். அடியன் தெய்வச்சேக்கிழார் கண்ட 3 முதலிகள் என்கிற அந்த தலைப்பில் பெரிய புராணத்தில் 3 முதல்களை பற்றி வருகின்ற அந்த செய்திகளை நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி இது எல்லா நேரலையில் ஒளிபரப்பாகிறது. நீங்கள் அதற்குரிய லிங்கை பெற்று அதை பார்த்து அனுபவப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வழக்கம் போல ஞானத்திரளுக்கு உங்கள் சந்தா ஞான குழந்தை புத்தகம் வெளிவந்திருக்கிறது. ஞானத்திரள் சார்பாக குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான புத்தகம். அது குழந்தைகளுக்கு ஞானத்தை ஊட்டுகின்ற புத்தகம். ஞான குழந்தைக்கு திருஞான சம்பந்தரை பற்றிய அறிமுகம் மிக மிக முக்கியம். அந்த நூலை நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி தர வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் குழந்தை, உறவினர் குழந்தைகள் எல்லோருக்கும் பர்த்டே ப்ரெசண்டாக கொடுப்பதற்கு மிக தகுதியான ஒரு நூல். அதனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான தொடர்பு எண்களும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வாங்கி புத்தகத்தை பரிசாக தர வேண்டும் என்று சொல்லி ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைபரை சேர்த்து கொடுக்க வேண்டும். ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு, அதில் வருகிற மற்ற ஆர்டிகல்ஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இவ்வாறு நீங்கள் பல்வேறு விதமாக ஞானத்திரளுக்கு தங்களுடைய நல்லாதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.